இப்போதான் நானும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சிருக்கோம். நான் சண்டை போட்டு ஓடி வந்தேன். நான் தான் உனக்கு தாய் மாமா. அவன் போய் எங்கள் மாமியார்ட்டெல்லாம் கேட்பான், ஏன் சூரிய மாமா கோச்சிட்டு போயிட்டாரு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். சூரி சார் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இந்த கதை சொல்லும் போது எந்த பாயிண்ட்ல இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு? 6 வயசு பையனுக்கும் ஒரு தாய் மாமாக்குமான ரிலேஷன்ஷிப். அது பிரச்சனை ஆகணும், குழந்தைகிட்ட எப்படி பிரச்சனையாகும். ஸோ அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப என்ன பெத்தாதே. இது வெறும் அக்கா அப்பா தங்கச்சி பையன் அந்த ஒரு மருமக மாமன் கதை மட்டும் கிடையாது. இந்த கேரக்டர் அக்கா கேட்டு எங்கள் பெரியம்மா பொண்ணு அக்கா அவங்க கேரக்டர் தான் வச்சு டிசைன் பண்ணேன். ஆனால் எனக்கு அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, உடன்பிறப்பா ஒன்று இருந்திருக்கலாம். பையனை நடிக்க வச்சது எப்படி இருந்தது? ஏன்னா அப்பானா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்தாரா எப்படி? அப்பனால தான் அவன் நடிச்சான். ஸோ அண்ணன் கதை சொன்னதுல இருந்து நான் கதையை டெவலப் பண்றப்போ இவனையும் சேர்த்து டெவலப் பண்ணிருந்தோம். அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன்கிட்ட இல்ல அவரு உண்மையாலுமே அவர் தாய் மாமனாவே இருந்தார். என் ஒய்ஃப் அவர் கூட பிறந்த தங்கச்சி. நான் சின்ன வயசுல ஓடி வந்துட்டேன். இப்போதான் நானும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சிருக்கோம். நான் சண்டை போட்டு ஓடி வந்தேன். நான் தான் உனக்கு தாய் மாமா. அவன் போய் எங்க மாமியார்ட்டெல்லாம் கேட்பான், ஏன் சூரிய மாமா கோச்சிட்டு போயிட்டாரு. ஷார்ட் ஃபிலிம் பண்றப்போ முனிஷ்காந்த் குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல அவர் ஒரு ஷர்ட்டை வச்சுக்கிட்டு காஸ்டியூம் அவர் ஓன் காஸ்டியூம் எடுத்து பஸ்ல இறங்கி நிற்கிறார். நான் பைக்ல கூப்பிட்டு போய் அன்னைக்கு ஷூட் பண்றேன். கட் பண்ணா 2 வருஷம் கழிச்சு அதே குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்றுட்டு இருக்கேன். அவர் கார்ல நீ திருவண்ணாமலை கூப்பிட்டு போறாரு. அந்த விலங்கோட சக்சஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டது? கண்டிப்பா அதான் எவ்வளோ நீங்க ஒரு ஃபிளாப் பண்ண முடியுங்கன்னா எவ்வளோ திட்டுவாங்களோ, நீங்க ஒரு ஹிட் பண்ண முடியுங்கன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் விலங்கு பார்ட் 2 அப்படிதான். விலங்கு கதை ரெடி பண்ணிட்டே இருக்கும். விலங்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின் ஆஃப் ஒன்று பண்ணுறோம். கருப்பு கேரக்டர் இருக்குல்ல, பாலசுப்ரமணியன்ல அவருடைய கதை ரெடியாக இருக்கு. லிட்டில் டாக் சீரிஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறோம் அப்படின்னா டைரக்டர் பிரசாந்த் அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் மகிழ்ச்சி. சூரி சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு எந்த பாயிண்டில் இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு? இந்த கதையில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்னென்னா இது ரெகுலராக இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி கதை அப்படின்னா, ஒரு அம்மா பையன் கதை அப்படின்னா இது யூனிவர்சல் இமோஷனு. இது ஒர்க் ஆகும் அப்படின்னு இதுக்கான பிரச்சனையாக என்ன கதையாக என்ன அதுதான் நம்ம புதுசாக ஒன்று யோசிக்க போகிறோம். பட் இந்த கதையில் ஒரு 5 வயசு 6 வயசு பையனுக்கும் ஒரு தாய் மாமாக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுக்குள்ள இருக்க லவ், அது பிரச்சனையாகணும். குழந்தைகிட்ட எப்படி பிரச்சனையாகும், குழந்தை எப்படி பிரச்சனையாக இருக்க முடியும். ஸோ அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக எனக்கு ஒரு 6 வயசில் பையன் இருக்கான். அப்போ ஏன் எனக்கு இந்த கதை புரிஞ்சுது அப்படின்னா, இவன் என்னெல்லாம் பண்ணுவான், நமக்கு என்னெல்லாம் கோவம் வரும், நமக்கு எதனால இதெல்லாம் பிரச்சனை வரும், இப்போ என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் அவனால் சண்டை வருமா வராதா இப்படின்னா யோசிக்கிறப்போ கரெக்டாக அந்த ஏஜில் அந்த இருக்கிறப்போ இந்த கதை எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. ஓ ரைட், அண்ணன் சொல்கிறது ரைட். லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒன்று சந்திச்சிருப்போம்ல, ஃபேண்டஸியாக ஒரு கதை சொல்கிறதுக்கும் நம்ம ரியல் லைஃப்லேருந்து ஒரு கதை சொல்கிறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன இது தெரியும்ல. அப்படி இந்த கதை எனக்கு பயங்கரமாக ஓகே கனெக்ட் ஆச்சு. ஓகே. சூரி சார் இதை சொல்லும்போது நிறைய எமோஷன்ஸை கடத்தியிருப்பார் உங்கள்கிட்ட கண்டிப்பாக. அவர் லைஃப்பில் பார்த்த ஒரு விஷயம், ஏதாவது ஒரு எமோஷன் உங்கள் லைஃபோட கனெக்டில் இருந்ததா? இல்லை, எல்லாமே இருந்தது. ஆக்சுவலாக அவருக்கும் தங்கச்சி பையனும் அக்கா பையனும் இல்லை, எனக்கும் அங்கே தங்கச்சி பையனும் அக்கா பையனும் இல்லை. ஆனால் இது வெறும் அக்கா அப்பா தங்கச்சி பையன் அந்த ஒரு மருமக மாமன் கதை மட்டும் கிடையாது. இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கதை, இது ஒரு அக்கா தம்பி கதை. ஸோ இப்படி இந்த கதைக்குள்ள நிறைய லேயர்ஸாக இருக்குது. ஓகே. எல்லா உறவுகளுமே எல்லா உறவுகளையும் பற்றி பேசுகிற ஒரு கதை தான். பட் ஏதாவது ஒரு ஐடியா வச்சு நம்ம அதை எடுத்துகிட்டு போவோம். ஓகே. அப்படி பார்க்குறப்ப இப்போ அக்கா தம்பி உறவோ படத்தில் நிறையா பார்த்துட்டோம். இப்படி உறவு இருக்கிறப்போ இப்போ தாய்மாமன் உறவு இன்னும் சொல்லப்படாமலே பெருசாக அதை வச்சு ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அதனால தான் அந்த மாமன் அந்த சின்ன பையனை வச்சு, இப்போ அந்த சின்ன பையன் 6 வயசு பையனை எடுத்து நீங்கள் வேறு எந்த கேரக்டர் உள்ளே வச்சுக்கிட்டாலும் இந்த கதை ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. இது அந்த இடத்துல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு தம்பி இருக்கான், அவனும் பயங்கர பாசமாக இருக்காங்க, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது பிரச்சனை வருது, அப்படி ஒரு கதை போடும். ஸோ இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் அந்த கதையை பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஏன் அந்த 6 வயசு பையன் வச்சுக்கணும்னா, நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது நம்ம குடும்ப படம் எடுக்க போகிறோம். குடும்பத்தில் யாருமே வில்லன் கிடையாது, கரெக்ட் தானே? ஆனால் குடும்பத்தில் சண்டை வரும், ஆமாம், குடும்பத்தில் பிரச்சனை வரும். யாரையாவது ஒருத்தர் கெட்டவங்கன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா? முடியாதுல்ல. அப்போ அதை தாண்டி நம்ம 2 பேர்லாம் ஒன்றா சேர்ந்துருப்போம்ல. இன்றைக்கி சண்டை போடுவோம், பெரிய சண்டையாகும்,
திட்டிக்குவோம், பேசிக்குவோம், அடிச்சுக்குவோம், எல்லாம் பண்ணுவோம். திரும்ப ஒரு மாதம் கழிச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் திரும்ப எல்லோரும் ஒன்றா கூடுறப்போ மூஞ்ச பார்த்துக்க நேரம், அப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும், அவங்க நம்மளுக்கு ஸ்மைல் இருக்கும். அதை கடந்து மறந்து போகிறது தான் நம்மளுடைய சமூகத்தை. அப்படி தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம்ல. ஸோ அதனால் அப்போது இந்த படத்தில் வில்லன் கிடையாது அப்படின்னு டிசைட் பண்ணி யார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதையை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம். இது எல்லாமே எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே. ஸோ நம்ம ஆஃப்டர் விலங்குக்கு அப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி ஒரு ஜான்ரெல்லாம் படம் பண்ணக்கூடாது. ஏன்னா த்ரில்லர் ஈஸியாக பிரசாந்துக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜிக்குள்ளே போயிடக்கூடாது. அப்போ நம்ம அதை தாண்டி வேற ஒரு படம் பண்ணோம். அதாவது வேற ஒரு படம் மீன்ஸ் இந்த ஜான்ரா இல்லாமல் வேற ஒரு ஜான்ராவில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணணும் ஆசை இருந்தது. ஆஃப்டர் விலங்கு வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணீங்க இந்த மாதிரி ஒரு ஜானர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே உங்ககிட்ட எதிர்பார்த்தது அடுத்து ஒரு த்ரில்லர் வரும், ஒரு க்ரைம் வரும் அப்படின்னு சொல்லி. நீங்களே வாண்டடாக இப்படி ஒரு ஜானர் சூஸ் பண்ணுறது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அதை விட்டு வெளியில் வரணுமா, இல்லைன்னா அந்த மாதிரி இனிமேல் பண்ண வேணாம்? அப்படிலாம் கிடையாது. திரும்ப விலங்கு 2 பண்ணுவோம். அதுதான் கேட்குறேன் நான். திரும்ப ஒரு த்ரில்லர் கதை பண்ணுவோம், ஒரு ஆக்ஷன் கதை பண்ணுவோம், ஒரு மாஸ் ஹீரோ கதை பண்ணுவோம். அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம டிரைவ் பண்ணோம்ல. இப்போ நான் ஆக்சுவலி நான் வந்து திருச்சியில் தான் இருக்கேன். எனக்கு ஆஃபீஸ் திருச்சி தான். நான் திருச்சியில் தான் தங்கியிருக்கேன். வீடு அம்மா அப்பா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. எனக்கு வந்து காது குத்து, திருவிழா, கல்யாணம், இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகணுங்கிறது தான் எனக்கு ஆசை. சுற்றி எல்லாரோடையும் பேசணும், மாமா மச்சான் எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும். எனக்கு அது பயங்கரமாக ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ஜான்ரா வரப்போ நம்ம வந்து ஏன் வேணான்னு சொல்லுவோம். அது நம்ம வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சதை லவ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேண்ணா. அதுவும் நம்ம பார்த்து வளர்ந்த உறவுகள் அதே நம்ம வந்து கடத்த போகிறாங்கும் போது உண்மையான எமோஷன்ஸ் தான் நாங்கள் வரும் இல்லையா? ஸோ இந்த கதையை வந்து சூரி சார் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மேலே வேறு யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரா, இல்லை ஃபஸ்ட்டே உங்கள் அப்ரோச் தானே? இல்லை ப்ரொடியூசர்கிட்ட சொன்னார். ப்ரொடியூசர் தான் என்கிட்ட கேட்டார். ஓகே பண்ணலாம் அப்படின்னு. எஸ். இப்போ நான் எப்படின்னா இப்போது சூரியனே நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், ப்ரொடியூசரே நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ விலங்கு அப்புறம் ஏதாவது பண்ணலாமா, என்ன பண்ணலான்னு நம்ம பேசுகிறப்போ நான் 2 கதை சொல்கிறேன், ப்ரொடியூசருக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு, அதை போய் சூரியன்கிட்ட சொல்ல போகிறோம். அப்போ அண்ணனுக்குன்னு ஒரு ஸ்டேஜில் ஒரு படம் பண்ணணுன்னு இருக்கும்ல. இப்போ அண்ணனே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஜானரில் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு வேறு ஜானரில் படம் பண்ணுற ஐடியா இருந்துச்சு. அப்போ எனக்கு வேறு ஜானரில் படம் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ ப்ரொடியூசர் சொன்னார், அண்ணன்கிட்ட ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களான்னாரு. கேட்குறேன், நம்ம அண்ணன் தானே கேட்குறேன். ஏன்னா அண்ணன் வந்து நிறைய கதை வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இது நம்மலேருந்து அசிஸ்டன்ட். ஸோ அண்ணனோட எல்லா இதுவுமே எனக்கும் தெரியும். அந்த கதைகளும் எல்லா விதமான கதைகளும் வச்சிருக்காரு. ஓகே. எல்லா ஜானரும் ரியல் லைஃப்ல இருந்து அவர் நிறைய கதைகள் எடுப்பாரு. அவரும் நிறைய ஜானரில் கதை வச்சிருக்காரு. அவரும் அது வந்து யாருக்கும் தெரியாது. இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அவருக்குள்ள ஒரு டேரக்டர் கண்டிப்பாக இருக்கு. ஸோ அப்போது அவர் இந்த ஜானரில் ஒரு கதை சொல்லி என்கிட்ட கேட்டார், அண்ணன் உனக்கு என்ன ஜானரில் பிடிக்கும்? நான் சொன்னேன், ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி அவருமே அந்த ஃபேமிலி ட்ராமா பண்ணுற ஐடியாவில் இருந்தார். எனக்கு தம்பி நானும் இப்படி ஒரு படம் பண்ணோம் அப்படின்றப்போ அப்போ அந்த கதையை சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை அப்போ நான் டெவலப் பண்ணிட்டு வந்து சொல்கிறப்போ அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அது டெவலப். இப்போ இந்த படத்துலையுமே நிறைய எமோஷன், அதாவது இந்த மாமன் தாண்டி எல்லா உறவுகளுமே பேசும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் அந்த ஷூட்டிங்ஸ் ப்ராசஸ்லையாக இருக்கட்டும், எழுதும் போதாக இருக்கட்டும், ரைட்டப்லையாக இருக்கட்டும், இந்த ஒரு உறவு கூட நான் இன்னும் ஒரு நீண்ட ட்ராவல் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததா? இல்லை, எனக்கு தங்கச்சி இல்லை, அக்கா இல்லை. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த கேரக்டர் அக்கா கேட்டு எங்கள் பெரியம்மா பொண்ணு அக்கா கசின் சிஸ்டர் அவங்க கேரக்டர் தான் வச்சு டிசைன் பண்ணேன். ஆனால் எனக்கு அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை. உடன்பிறப்பா ஒன்று இருந்திருக்கலாம். தம்பி இருக்கான், தங்கச்சி இல்லை. தங்கச்சிக்கு பையன் இருந்தாலும் இன்னும் நம்ம இந்த உறவு இருக்குல்ல, இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை நான் மிஸ் பண்ண தான். அப்போ நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேனோ அதெல்லாம் செஞ்சுக்கிறேன். ஓகே புரியுது. எனக்கு என்ன இல்லையோ அதை நம்ம ஸ்க்ரீன்லேயே ஒரு மைண்ட் செட்டு. ஓகே. முக்கியமாக இந்த மாமனோடைய கேரக்டர் வந்து எல்லார் லைஃப்லேயுமே ரொம்ப முக்கியமான கேரக்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தாய் வழி சொந்தம், ஒரு நல்ல ஜாலியாக பழகக்கூடிய ஆள், என்னன்னாலும் அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் உங்கள் லைஃப்பில் எப்படி அமைஞ்சிருந்துச்சு? இந்த மாமன்கிற ரியல் லைஃப்பில் எப்படி? ரியல் லைஃப்பில் எங்கள் தாய் மாமா இருக்காங்க, எங்கள் அம்மாவோட அண்ணன். அதை பார்த்தா எனக்கு ஆசையே வரும். என்னென்னா அவங்களோட ரிலேஷன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். எங்கள் அம்மா எப்போ கிழக்கு சீமையில் போட்டாலும் எங்கள் அம்மா அழுக வந்துடும். ஏன்னா அவங்க அண்ணன் நினைப்பு வந்துடும். நான் கலாய்ப்பேன், அதெல்லாம் வந்து நாங்கள் கலாய்ச்சிட்டு அதை வந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அதை கிரிஞ்சாக பார்த்துட்டு அப்படி தான் இருப்போம். அதை தாண்டி அவங்க பண்ணுறது, அவங்க செய்கிறது, அவங்க 2 பேருக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ வரைக்கும். அப்போ தான் எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. செம்மல்ல இது ஒரு
மாட்டல. அதே மாதிரி எங்கள் மாமாவுமே உனக்கு போனால் என்ன என்ன நமக்கு என்ன பிடிக்கும்னு யோசிப்பாங்க. என்ன வேணும்னு கேட்குறத விட உனக்கு என்ன செய்யணுன்றதை விட நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது அவங்க யோசிக்கிறாங்கல்ல. அது ஒரு சாப்பாடுனாலுமே இவனுக்கு இப்போ என்ன பிடிக்கும் அப்படின்னு அவங்கள யோசிக்கிறதுன்றது இருக்குல்ல. அவங்க ஈஸியாக உனக்கு என்னடா வேணும் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறத விட அதுதான் தாய் மாமனா நான் பார்க்குறேன். அந்த யோசனை இருக்குல்ல. உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்டுனா என்ன மச்சம் பிடிக்கும், உனக்கு என்ன மச்சம் சாப்பிட்றேன்னு கேட்பான். ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யார் யோசிப்பா? அது அந்த தாய் மாமன் யோசிப்பான்றதை நம்புகிறேன். ஓகே ஓகே. உங்கள் பையனை நடிக்க வச்சது எப்படி இருந்தது? அண்ட் அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ஒத்துழைச்சார் உங்களுக்கு? ஏன்னா அப்பானா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்தாரா எப்படி? அந்த ஒரு இல்லை அப்பானால தான் அவன் நடித்தான். ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஷூட்டிங் இதுக்கு முன்னாடி விலங்குக்கு ஷூட்டிங்க்கு வருவான், அப்போ லிங்கம் வெப் சீரிஸ் போச்சு அதுக்கு ஷூட்டிங்க்கு வருவான். அப்படிங்கிறப்போ அவனுக்கு 6 வயசு தான். ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வயசு 4 வயசு இருக்கிறப்ப அங்கே வந்து ஷூட்டிங்கில் விளையாண்டுருப்பான். அங்கே இப்போ கேமராமேன் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு 15 வருஷமாக ஃப்ரெண்டு, எடிட்டர் என் ஃப்ரெண்டு, இப்போ எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கவும் அவனுக்கும் எல்லாரையும் தெரியும். அப்போ செட் அவனுக்கு புதுசாக இல்லை. ஓகே. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக கேமரா புதுசு இல்லை, மானிட்டர் புதுசு இல்லை, அத்தனை பேர் யூனிட் அவனுக்கு புதுசு இல்லை. அடிக்கடி வந்து பழகினனால அவனுக்கு வந்து அந்த ஃபியர் இல்லை. கேமரா முன்னால் நிற்கிறது தான் ஒரு டாஸ்க்காக இருக்கும்னு நினச்சோம். அதுக்கு அவனை வந்து ஃபஸ்ட்டு அண்ணன் கதை சொன்னோடனே நான் என் பையன் நடிக்க வைக்கிறேன்னு நான் சொல்லலை. இல்லை தேடுவோம்னே அப்படின்னா நான் சொன்னேன். ஏன்னா இவன் நடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா படம் பெரிய பட்ஜெட் படம், இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவங்களால நம்ம படுத்திடக்கூடாது. அவங்களால சொல்ல முடியாது. டேரக்டர் பையங்க ஒன்றும் சொல்ல முடியாமலும் இருப்பாங்க. இப்போ இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவனை ட்ரெயின் பண்ணுவோம். இவனுக்கு உண்மையுமே நடிப்பு வருதா, நடிக்கிறத சொல்கிறத கேட்குறானா. ஏன்னா ஷார்ட் டைமில் பண்ண போகிறோம். ஒரு 60 நாள் 70 நாளுக்குள்ளார இந்த படத்தை முடித்து நம்ம ஒரு 3 மாதத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டைம் பீரியட் இருக்கிறப்போ இவன் நம்மளை படுத்திடக்கூடாது அப்படின்னா அப்புறம் அவனை ட்ரெயின் பண்ணணும். ஸோ அண்ணன் கதை சொன்னதுலேருந்து நான் கதையை டெவலப் பண்ணுறப்போ இவனையும் சேர்த்து டெவலப் பண்ணிருந்தோம். ஓகே, புரியுது. அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் அண்ணன்கிட்ட வந்து ஓகே. சூரி சார் அவரும் ரொம்ப ஜெம் ஆகிட்டாங்க மாதிரி தெரியுது எல்லா இடங்கள்லையும். இல்லை அவர் உண்மையுமே அவர் தாய் மாமனாகவே இருந்தார். உண்மையுமே அவர் எப்படின்னா அப்போ என் பையன்கிட்ட எப்படி சொல்லி பேசுவார்னா, உங்கள் சங்கீதா என் ஒய்ஃப் வந்து அவர் கூட பிறந்த தங்கச்சி, நான் வந்து சின்ன வயசுலேயே ஓடி வந்துட்டேன், இப்போ தான் நானும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சிருக்கோம், நான் சண்டை போட்டு ஓடி வந்தேன், இப்போ தான் நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்கோம், என்னோட உண்மையான தங்கச்சி அவங்க, நான் தான் உண்மையான அண்ணன், நான் தான் உனக்கு தாய் மாமன், இப்படி வந்து அவனை மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். அவன் வந்து அம்மா உண்மையுமே உனக்கு சூரி, அவன் போய் எங்கள் மாமியார்ட்டெல்லாம் கேட்பான். அப்படியா? ஏன் வந்து ஏன் திட்டின, ஏன் சூரிய மாமா கோச்சிட்டு போயிட்டாரு. ஐயோ. எங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்பான், ஏன் ஆமாம்மா ஆயா உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி வந்து அம்மாவோட அண்ணன் தான் சூரிய அங்கிள் தெரியுமா உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா அப்படின்னா அவர் அப்படியாவே மாறிட்டார். புரியுது. ஒரு தாய்மாமனா என்னெல்லாம் அவர் சொல்லுவாரோ, அவன் என்ன சேட்டை பண்ணாலும் சரி, சம்டைம்ஸ் அவன் படுத்துவான், அவர் நடிக்க விட மாட்டான், எவ்வளோ சேட்டை பண்ணாலும் சரி, அவர் உண்மையாகவே தாய்மாமனா அவரை ஃபீல் பண்ணிக்கிட்டனால தான் அவரால் அவ்வளோ பொறுமையாக இருக்க முடிஞ்சுது. ஓகே. மாமனுடைய அந்த ஒரு சாங் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். அதில் ஒரே ஒரு ஷாட் வந்து ரொம்ப மெய்சிலிப்பாக இருந்தது. ஏன்னா அவரே வந்து அந்த இடத்துல ஹெட்ஃபோன் போட்டு அந்த குழந்தையோட சவுண்ட் கேட்கும்போது ஒரு மாதிரி சிலிர்த்த மாதிரி பண்ணுவாப்புல. ஒரு 2 செகண்ட் தான் சூரி சார், அப்படி இருந்தது. ஸோ அந்த மாதிரி படத்தை ஷூட் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு சீன் வந்து நீங்களே வியந்து பார்த்த ஒரு இடம்? எல்லா ஷாட்டுமே இப்போ அந்த ஷாட்டில் அவர் கிளிசரின் போடல, அவராக தான் அழுதார், அதை ஃபீல் பண்ணிக்கிட்டார். நாங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஸ்பீக்கரில் ஒரு ஹார்ட் பீட் சவுண்டு மட்டும்தான் போட்டுட்டோம். அவர் அதை நடித்து ஃபீல் பண்ணிட்டார். அப்படி தான் இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸும் அழுகிற சீனாக இருக்கட்டும், சீக்கிர சீனாக இருக்கட்டும், மேக்ஸிமம் கிளிசரின் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 டேக்கு 5 டேக் எடுக்கலைன்னா தான் கிளிசரின்குள்ளே போகிறாங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் அவங்களோட ஒரிஜினல் இமோஷன். அதெல்லாம் எனக்கு படம் ஃபுல்லாக சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நிறைய ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. முக்கியமாக அந்த எமோஷன் அதை பற்றி கேட்கும்போது படம் ஃபுல்லாக எமோஷன் மட்டும்தான் வந்து போயிட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா, இல்லை வேறு ஒரு விஷயத்தையும் நீங்கள் காட்டலாம் அப்படின்னு இருக்குங்களா வேறு ஒரு சைடு? இல்லை, இது என்ன ஒவ்வொரு படத்தோட ஐடியா, ஒவ்வொரு கோர் என்ன ஒரு ஐடியா இருக்குல்ல. ஒன்று ஹியூமரை பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு இமோஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கதை வந்து ஒரு இமோஷனை பேஸ் பண்ண கதை. ஆனால் படம் ஃபுல்லாக இமோஷனாக இருக்குமானா படம் ஃபுல்லாக இமோஷனாக இருக்காது. அதுக்கு அந்த கதைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரு லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குமோ, ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்குமோ, ஹாப்பியாக இருப்பாங்க, சிரிப்பு இருக்கும், சண்டை இருக்கும், அழுகை இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து தானே ஒரு குடும்பம். ஸோ அப்படியான ஒரு குடும்பமான ஒரு படம் தான் இது.
படம் ஆரம்பித்த ஃப்ரேம்லேருந்து எண்டு வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த ட்ரெய்லரோட ஐடியாவுமே அதுதான். இந்த படத்தோட ஐடியா தான் இந்த ட்ரெய்லரோட ஐடியா. எடிட்டர் கணேஷ்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த ட்ரெய்லர் கட் பண்ணது. அவரோட முழுக்க அவரோட ஐடியா தான். என்னன்னா ஒரே மேட்டர் என்ன டிசைட் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இமோஷன் கதை இப்போது ஒர்க் ஆகுமா, இப்போ குடும்ப கதை ஒர்க் ஆகுமா, இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து இவங்க இந்த மாதிரி இன்னும் ரிலேஷன்ஷிப்பு தாய் மாமன் இதெல்லாம் உட்காந்து சொன்னால் இவங்க கிரின்ஸாக பார்ப்பாங்களா ஆடியன்ஸ் அப்படிலாம் நமக்குள்ள ஒரு டவுட் வரும்ல. இந்த கதையை எழுதுகிறப்பையோ இந்த கதையை எடுக்கிறப்பையோ இந்த கதையை அண்ணன் என்கிட்ட சொல்கிறப்பையோ அண்ணனுக்குமே வந்து இது எப்படி தம்பி ஒர்க் ஆகுமா என்னன்னு நீ நினைக்கிற அப்படின்னா. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்குன்னு ஒரு எல்லாருமே 2K கிட்ஸ்ன்றதும் ஏலியன் கிடையாது. என் தம்பி என்னோட சித்தப்பா பையன் இவங்கள தான் 2K கிட்ஸ். ஸோ அவங்க எல்லாருக்குமே எல்லா ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களுக்கு எல்லா இமோஷனும் இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. ஒன்று இன்னொன்று ரொம்ப நாளாக ஆச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு ரூரல் ஃபேமிலி ட்ராமா வந்து. சரி என்னன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப எந்த படமும் இல்லை. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லா படமும் வந்துருச்சு குடும்பசன். ஸோ நமக்கு தெரியாதுல இப்படி ஒரு படம் உருவாகுது அப்படின்றது. ஸோ நம்ம அந்த ஐடியில் தான் அதே மாதிரி அவங்களும் அந்த ஐடியில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுவும் ஒரு ட்ராமா இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்டதான். பட் இந்த ட்ரெய்லரோட ஐடியாவில் எப்படி ஒரு ஒரு ஹாப்பியான இமோஷனில் ஆரம்பித்து ரொம்ப ஜாலியாக இருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்து அப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை திரும்ப எல்லாமே இப்படி சோகமாகி திரும்ப இப்படி ஒன்று சேர்றாங்கிறது தான் ட்ரெய்லரோட ஐடியாவே. அதுதான் படத்தோட ஐடியாவும். ஓகே ஓகே. படம் ஜாலியாக இருக்கும், எல்லா எமோஷனுமே எல்லா எமோஷனுமே இருக்கும். முக்கியமாக சூரி சார் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த திருப்பூர் ஈவெண்ட்டில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவர் சொன்ன ஒரு விஷயம், 93 நான் 20 ரூபாய்க்கு இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ பட ப்ரமோஷனுக்கு வந்திருக்கேன். அவரோட கிராஃப் இருக்கு இல்லையா, நீங்கள் சொன்னீங்க நான் ஸ்டார்டிங்கில் அவர் அங்கே இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், 0ல் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவரோட க்ரோத் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? சில பேரை பார்த்தா தான் அவங்க ஜெயிக்கிறப்ப நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதில் சூரியன் கண்டிப்பாக ஒரு ஆள் தான். ஓகே. ஸோ இந்த சினிமா ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இவ்வளோ லட்சம் பேர் இன்னைக்கு இந்த சினிமாவை நோக்கி இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு கனவு ஏற்படும். அது பல லட்சம் பேருக்கான கனவாக இருக்கும். அந்த கனவுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்காங்கல்ல இங்கே. நீ வா கூட முனிஷ்காந்த் சார் சொல்லி. ஆமாம்மா, நீ வா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வரும். இந்த உலகத்தில் வந்து சினிமா மட்டும்தான் வந்து உங்களை வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுது. தியாகராஜ குமாரன் ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், காலைல அலாரம் வைக்கிறதுக்கு அலாரம் வச்சு எழுப்பி காஃபி கொடுக்கறதுக்கு ஒருத்தன், கார் வந்து நிற்கும், காரில் ஏறி போனால் ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டும் நம்ம சொல்கிற ஒரு கமெண்ட்டுக்கு நிற்பாங்க, நடப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை, இது எவ்வளோ பெரிய சான்ஸ் இல்லை, இது எவ்வளோ இது இல்லை அப்படின்னு. அதுதான் சினிமா. அந்த இடத்துக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் திறமையும் உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 200% நீங்கள் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் அந்த முனிஷ்காந்த் சார் பற்றி பேசுனது ரொம்பவே வைரலாகிடுச்சுன்னே சொல்லலாம். ப்ரோ நானுமே வந்து நான் எங்கள் அப்பா வந்து வளையல் கடை வச்சுருக்காங்க. நானுமே போனோடனே நம்மளால வாய்ப்பு கிடச்சிரும், இப்போ என் பையனுக்காவது அப்பா டைரக்டர் நடிக்க வச்சுருவாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு என்ன எண்ணம் இருக்கும், எனக்கு என்ன எதை நோக்கி வந்தேன் நான் அப்படி இந்த சினிமா காப்பாற்றேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பிரதர். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, சும்மா ஜாலியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கப்போ நாங்கள் எல்லாம் உட்காந்து அன்றைக்கி நைட்டு ஒரு ஊரில் போய் தங்கியிருந்து அந்த ஷூட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தங்கி இருக்கிறப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பேசுகிறப்போ அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது. அப்போ தான் நான் காலேஜ் கரெக்டாக முடிச்சு, அப்போ தான் ஃபஸ்ட்டு காலேஜ் முடித்த அடுத்த வருஷம் நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். அப்போ நமக்கு 20 வயசு இருக்குமா, 19 வயசில் காலேஜ் முடிக்கிறோமா, 21 வயசில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ விஜய் அவார்ட்ஸ் வந்து நம்ம வாங்கினா என்ன பேசுவோம் அப்படின்னு அந்த நடிகர்களோ அவங்க வந்து நம்ம அவார்டு வாங்குகிறோம், அவார்டில் நான் என்ன பேசுவேன் அப்படின்னு பேசுகிறத நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே அதுவாக தான் இருக்குது. ஹையாகவே இப்போ நான் கூட ஒரு 4 வருஷம் ட்ரை பண்ணுவோம், 5 வருஷம் ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் முடியலன்னா வந்துடலாம். அப்படி வந்தேன்னா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னாலும் சரி இங்கே ஜெயிக்காமல் நம்ம போகக்கூடாது அப்படின்ற முடிவு எங்கே வருது அப்படின்னா, என்னைய மாதிரி இவ்வளோ கனவுகளோட இவ்வளோ இதோட எனக்கு வந்து இவர் இப்படி இருக்காரு அவரை பார்த்து இன்ஸ்பயர் வந்தேங்கிறத விட நான் என் கூட பழகினேன், இன்னும் வெளியே வராத, இன்னும் வந்து முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னைக்கானாலும் அவங்க வந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க அவ்வளோ
அவ்வளோ எஃபர்ட் எஃபர்ட் போடுறாங்கங்கிறது எனக்கு தெரியும். அவங்கள பற்றி இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ மனிஷ்காந்த் வந்து குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டில் அவர் வந்து ஒரு ஷர்ட்டை வச்சுக்கிட்டு காஸ்டியூம் அவர் ஓன் காஸ்டியூம் எடுத்து வந்து பஸ்ஸில் வந்து இறங்கி நிற்கிறார். நான் பைக்கில் கூப்பிட்டு போய் அன்றைக்கி ஷூட் பண்ணுறேன். கட் பண்ணால் அடுத்த வருஷமும் 2 வருஷம் கழித்து அதே குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றுட்டுருக்கேன். அவர் காரில் வந்து என்னை திருவண்ணாமலை கூப்பிட்டு போகிறார். ஓகேவா? எனக்கு அது தோணலை. அங்கே நிற்கிறப்போ எனக்கு அது தோணுச்சு. அந்த இடத்துல நான் நிற்கிறப்போ அது ஏதோ யதார்த்தமாக நடந்தது. நம்ம வீடு தாம்பரம் பக்கத்தில் சாண்டோரத்தில் இருக்குது. என்னன்னு தெரியல, நான் சாண்டோரம் பஸ் ஸ்டாண்டில் கூட வந்து நின்றுருக்கலாம், தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் கூட வந்துருக்கலாம். அப்படி இந்த இது ஞாபகம் வரணுங்கிறதுக்காகவும் எனக்காக கூட அது நடந்திருக்கலாம். ஓகே ஓகே. அப்போ நான் ப்ரூஸ்லி ஃப்ளாப்பில் இருந்தேன். ஸோ அப்போ நான் கரெக்டாக அந்த பஸ்ஸில் வந்து நிற்கிறேன். இங்கே இது எங்கேயோ நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்போ இதே மாதிரி. ஸோ அப்போ உழைப்பு, முயற்சி, திறமை கண்டிப்பாக நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குங்கிறது தான் என்னோட எல்லா இன்ஸ்பைரிங்கான தாட்ஸாக இருந்தது. இன்னும் சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அந்த விலங்கோட சக்ஸஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டது? அடுத்தடுத்து உங்களுக்கு படங்கள் வருதா இருக்கட்டும், அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதான் பார்த்தா எவ்வளோ நீங்கள் ஒரு ஃப்ளாப் பண்ண கொடுத்தீங்கன்னா எவ்வளோ திட்டுவாங்களோ, நீங்கள் ஒரு ஹிட் பண்ண கொடுத்தீங்கன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அதை பார்த்ததில்ல. நான் பார்த்தது வந்து ஹர்ட்டிங்காக இவ்வளோ திட்டு வாங்குறது, இவ்வளோ விமர்சனம், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்தா எனக்கு திடீர்னு ஒரு 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 பண்ணும் அவ்வளோ சூப்பராக படம் பண்ணலையே அப்படின்னு நான் நினைப்பேன். விலங்கு எல்லா டேரக்டருக்கும் அவங்க நினச்சதும் ஒன்றா இருக்கும், அதில் 50% தான் எடுக்க முடியும். அப்படி தான் அதுவும் உருவாச்சு. ஏன்னா எல்லாமே எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து அதை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணி, அதை நான் எப்போயுமே அது என்னென்னா பெரிய ப்ரொமோஷனில் பெரிய இது கிடையாது, ஆர்டிஸ்ட் கிடையாது, டெக்னீஷியன் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு படத்தை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை பயங்கரமாக ரிசீவ் பண்ணி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ப்ரெசன்ட் மீடியாஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், மீம் கிரியேட்டர்ஸ், இவங்களாம் தான் கிச்சானாலே லிச்சா என்னன்ற மீம் தான் அந்த படம் எல்லாரையும் பார்க்க வச்சது. என்ன மீம் இது, என்ன மீம் இது, என்ன மீம் இது. அதை அஸ்வின் கிரிக்கெட் அஸ்வின் சார் சொல்லியிருப்பார். அவரோட வீடியோவில் ஒன்றில் சொல்லியிருக்காரு. எங்கேயோ ஆஸ்திரேலியா எங்கேயோ மேட்ச்சில் இருந்தார், டெஸ்ட் மேட்ச்சில் இருந்தாலும் மேட்ச் விளையாண்டுட்டு வந்து நைட்டு வந்து பார்ப்பார். இப்போ மாறி என்ன சொல்ல, மாமன்னன் ஷூட் அப்போ நான் நைட்டு வந்து பார்ப்பேன். ஸோ இதை ஏன் அவங்க சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அது பிடிச்சிச்சுன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதான் அப்போ இதெல்லாம் தானே நம்பிக்கை தானே. இப்போ என்னையும் என்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க, ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய ஃப்ளாப் கொடுத்துட்டு திரும்ப இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியுங்கிறது சர்ப்ரைஸாக இருக்குது. இது வந்து இதாக இருக்குது. இப்போ என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, ரொம்ப எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அதுதான் இப்போ சூரியன் என்னையே சொல்லுவாங்க, நீ 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 மேலே மேலே வர்றது எனக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சார் இப்போ விலங்கு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் விலங்கு பார்ட் 2 அப்படி தான். ஸோ அது எப்போ நடக்கும், அதுக்கான வேலைகள்லாம் நடந்துருச்சா? விலங்கு கதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கும். விலங்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் ஒன்று பண்ணுறோம். கருப்பு கேரக்டர் இருக்குல்ல, பாலசுப்ரமணியனில் அவருடைய கதை ரெடியாக இருக்குது. அதுதான் அடுத்து அதாவது அது என்னோடய அசோசியேட் டைரக்டர் பண்ணுறாரு. பட் கதைலாம் அது ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த விலங்கு ஃபேமிலியிலேருந்து அந்த இதிலேருந்து ஒரு கதையாக அது தனியாக வரும். ஓகே ஓகே. அவர் கேரக்டர் அப்படி ஒரு ஷேடில் காமிக்கணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு? விலங்கில் சொல்கிறேன், ஏன்னா இதில் வேறு கேரக்டராக இருக்கார் இல்லையா? ஆமாம், இல்லை அது அப்படி இல்லை. கேரக்டராக ஒன்று எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால அதை வந்து அவனை வந்து ஃபிட் பண்ண நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுறேன். ஓகே ஓகே. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்கணும், ஃபேமிலியிலேருந்து என்ன ரியாக்ஷன் வந்தது இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறம்? நல்ல படம் எடுத்துருக்கோன்னு நம்புகிறாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க படம் பார்க்குறதுக்காக. இன்னொன்று ரொம்ப ஸ்பெஷல்னா என் படம் அம்மா பார்க்கணுன்னு நினைப்பாங்க, ஒய்ஃப் பார்க்கணும் நினைப்பாங்க, அப்பா பார்க்கணும். இது இப்போ எங்கள் அம்மாக்கோ எங்கள் அப்பாவுக்கோ என் ஒய்ஃபுக்கோ அவன் என் தம்பி நடிச்சிருக்கான், என் பையன் நடிச்சிருக்காங்கிறது எல்லாமே என் தம்பி ஃபேமிலி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஓகே. அவங்க இன்னும் அதில் வந்து க்யூரியஸாக இருக்காங்க, அவன் நடிச்சிருக்கிறது எப்படி நடிச்சிருக்கான்னு பார்க்கணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.